ஐந்து பெரும் ஆற்றல்களிலே காற்று என்பது மிக முக்கியமான ஒன்று. சலனப்படுவது காற்று, தண்ணீர் இரண்டும். இந்த சலனப்படுகின்ற காற்றை ஆதாரமாக கொண்டது இந்த உடம்பு. அதில் முக்கியமானது மனது. சலனப்படுகின்ற காற்றை ஆதாரமாக கொண்ட இந்த உடம்புக்கு உள்ளே இருந்து மனிதனை இயக்குவது மனம். எனவே மனம் சலனப்படும். எனவே இந்த சலனப்படுகின்ற காற்றை அடக்குவது மனத்தை அடக்குவதற்கு ஒரு வழி. அடக்கு அடக்கு என்பது அறிவிலார் ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கு இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். என்றாலும் கூட பிராணாயாமம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அயாமம் அப்படின்னா கட்டுதல் அர்த்தம். பிராணனை கட்டுவது. பிராணம் அப்படின்னா பெரிது, முக்கியமான அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம், பிராணம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒண்ணு. அண்டவெளியை பிரபஞ்சத்தை சொல்லுவாங்க, அண்டம். ஆகவே இந்த பிராணம், மூச்சு காற்று இருக்கிறதே, உயிர் வழி அப்படின்னு சொல்றது நல்ல பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கும். உயிர் வேற, ஆன்மா வேற. இதையும் பின்னாலே விளக்குகிறேன். இந்த பிராணம் தசவாயு என்று சொல்லுவார்கள். 10 வகையான வாயு இல்லை, ஒரே வாயுதான். பொருந்துகின்ற இடம், செய்கின்ற பணி, அதை பொறுத்து பெயரை பெறுகிறது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்பது போல. காற்று ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான், செய்கின்ற பணியை பொறுத்து வேறு. படைக்கின்றவன் பிரம்மன், அதோட அவருடைய பணி முடிய போச்சு. வாழிப்பவன் திருமால், அதோட அவளை பணி முடிகிறது. அழிப்பவன் சிவன், அந்த பணி முடியுது. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் எழுதிய புத்தகத்தை, நான் புத்தகம் எழுதுறேன். எழுதிய பொழுது நான் படைப்பவன் ஆகிய ஒரு 10-15 வருஷம் கழிச்சிட எழுதிய அந்த எழுத்துக்கள் தவறுடையன, இந்த சிந்தனை தவறான சிந்தனை என்று எனக்கு தோன்றுகிற பொழுது அந்த புத்தகத்தை தூக்கி போட்டுறேன், பயனற்றதாக்கிறேன். அப்போ நான் சிவன் ஆகிறேன். போற்றி பாராட்டுகிற பொழுது நான் திருமால் ஆகிறேன். எழுதுகிற ஆசிரியரால் படிக்கக்கூடிய ஆசிரியர் படிப்பாளி பிரம்மனாகவும் திருமாலாகவும் சிவனாகவும் ஆகிறார். ஒருவனே அந்த வேலையை செய்கிறார். அதே போலத்தான் இறைவன் ஒருவன் என்ற கருத்து. இது தனிப்பட்ட சிந்தனைக்குரிய ஒரு கருத்து. திருமூலர் கருத்துப்படி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. யாரெல்லாம் இந்த மூச்சு பயிற்சியை செய்கிறார்களோ அவர்கள் நெடுது வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்ல.